சீனாவின் செயற்கைக்கோளை பயன்படுத்தி அமெரிக்காவை தாக்கிய ஈரான் அமெரிக்க தளங்களை வேவு பார்த்தது எப்படி? ரகசிய ஆவணங்கள் வெளியானதால் ட்ரம்ப் பேச்சுவார்த்தையை நாங்கள் முன்னெடுப்போம். களத்தில் நேரடியாக இறங்கும் சீனா. மத்திய கிழக்கில் புதிய ஆட்டத்தை தொடங்கும் ஜிங்டும் ஆயுத குழுக்களும் ஒன்றுதான். அமெரிக்கா அந்த தவறை செய்யவே கூடாது. லெபனான் போர் நிறுத்தம் குறித்து ஈரானிய சபாநாயகர் அமெரிக்காவின் ரகசிய செய்தியுடன் உலாவரும் பாகிஸ்தான். ஈரானை சந்தித்த பாகிஸ்தான் ராணுவ தளபதி மத்திய கிழக்கின் தலையெழுத்தை மாற்றப் போகும் மாபெரும் சும்மா எங்களை எரிச்சலாக்க கூடாது. அமெரிக்காவின் சீண்டலுக்கு ஆபத்தான விளைவுகள் காத்திருக்கிறது. ஈரானிய வெளியுறவுத்துறை அமைச்சர் அதிரடி எச்சரிக்கை. அமெரிக்க படைகளுக்கு எதிராக ஈரான் நடத்திய துல்லியமான ஏவுகணை தாக்குதல்களுக்கு பின்னால் சீனாவின் அதிநவீன செயற்கைக்கோள் தொழில்நுட்பம் பயன்படுத்தப்பட்டுள்ளதாக பினான்சியல் டைம்ஸ் பத்திரிகை மிக பிரம்மாண்டமான புலனாய்வு அறிக்கையை வெளியிட்டு உலகையே அதிர வைத்துள்ளது. கசிந்த ஈரானிய ராணுவ ஆவணங்களின்படி ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர காவல் படை கடந்த 2024 ஆண்டின் இறுதியில் எர்த் ஐ கோ என்ற சீன நிறுவனம் விண்வெளியில் செலுத்திய ஒரு அதிநவீன செயற்கைக்கோளை முழுமையாக விலைக்கு வாங்கியுள்ளது, அம்பலமாகியுள்ளது. ஈரானின் சொந்த செயற்கைக்கோள்களை விட சீன செயற்கைக்கோள் பல மடங்கு துல்லியமான படங்களை வழங்கியுள்ளது. இதை பயன்படுத்தித்தான் சவுதி அரேபியா, பஹ்ரைன், ஈராக், குவைத், ஜோர்டான் மற்றும் ஓமனில் உள்ள அமெரிக்க ராணுவ தளங்களை ஈரான் மிக துல்லியமாக கண்காணித்து தாக்குதல்களை நடத்தியுள்ளது. சீனாவின் செயற்கைக்கோள் மட்டுமின்றி பீஜிங்கை தலைமையிடமாக கொண்ட எம்போசாட் என்ற வணிக ரீதியான தரை கட்டுப்பாட்டு நிலையங்களின் தரவுகளையும் சேவைகளையும் ஈரானிய ராணுவம் பயன்படுத்திக் கொள்ள முழு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதும் ஆவணங்களில் உறுதியாகியுள்ளது. இது குறித்து சீன தூதரகத்திடம் கேட்டபோது இந்த தகவல்கள் உண்மை அல்ல என்று மறுத்துவிட்டது. அடுத்த மாதம் சீன அதிபர் ஜி ஜின்பிங்கை ட்ரம்ப் சந்திக்கவிருக்கும் நிலையில் ஈரானுக்கு சீனா வான் பாதுகாப்பு அமைப்புகளை வழங்க உள்ளதாக அமெரிக்க உளவுத்துறை ஏற்கனவே எச்சரித்துள்ளது. தற்போது விண்வெளி தொழில்நுட்பத்தையும் சீனா வழங்கியிருப்பது அம்பலமாகியுள்ளதால் அமெரிக்க சீன உறவில் இது மாபெரும் விரிசலை ஏற்படுத்தும் என்பதில் சந்தேகம். ஈரான் இடையிலான இஸ்லாமாபாத் அமைதி பேச்சுவார்த்தை படுதோல்வி அடைந்ததை தொடர்ந்து இப்போது சீனா அந்த வெற்றிடத்தை நிரப்ப அதிரடியாக களமிறங்கியுள்ளது. அமெரிக்காவிற்கு பெரும் அதிர்ச்சி அளிக்கும் விதமாக அமெரிக்காவின் நாட்டோ கூட்டாளியான ஸ்பெயின் இப்போது அமைதிக்காக சீனாவுடன் கைகோர்த்துள்ளது. மத்திய கிழக்கில் அமைதி பேச்சுவார்த்தைகளை முன்னெடுப்பதில் சீனா இனி ஒரு ஆக்கப்பூர்வமான பங்கை வகிக்கும் என சீன அதிபர் ஜி ஜின்பிங் அதிகாரப்பூர்வமாக உறுதியளித்துள்ளார். மத்திய கிழக்கில் உள்ள வளைகுடா நாடுகளின் இறையாண்மை, பாதுகாப்பு மற்றும் பிராந்திய ஒருமைப்பாடு ஆகியவை அனைவராலும் மனதார மதிக்கப்பட வேண்டும் என அமெரிக்காவை மறைமுகமாக சாடும் விதமாக ஜி ஜின்பிங் அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்துள்ளார். சீன தலைநகர் பீஜிங்கிற்கு சென்றுள்ள ஸ்பெயின் பிரதமர் பெட்ரோ சான்செஸ் அதிபர் ஜி ஜின்பிங்குடனான சந்திப்பிற்கு பிறகு இந்த சட்டவிரோத போரை ராஜதந்திர வழிகளில் முடிவுக்கு கொண்டுவர சீனா மிக மிக முக்கியமான பங்கை வகிக்க முடியும் என்று பகிரங்கமாக ஆதரவு தெரிவித்துள்ளார். நாங்கள் போரை முடிவுக்கு கொண்டு வருவோம் என அமெரிக்கா ஒரு புறம் மிரட்டிக் கொண்டிருக்க, மறுபுறம் ஐரோப்பிய நாடான ஸ்பெயின் அமெரிக்காவை புறக்கணித்துவிட்டு சீனாவின் உதவியை நாடியிருப்பது சர்வதேச அரசியலில் மிகப்பெரிய திருப்பமாகும். அமைதிக்கான தலைமை பொறுப்பை இப்போது சீனா தனது கைகளில் எடுக்க தொடங்கியுள்ளது. சாத்தியமாகும் போர் நிறுத்தம் குறித்தும் அதில் ஹிஸ்புல்லா மற்றும் அமெரிக்காவின் பங்கு குறித்தும் ஈரானிய நாடாளுமன்ற சபாநாயகரும் முக்கிய தலைவருமான முகமது பாகர் கலிபாஃப் தனது எக்ஸ் தளத்தில் மாபெரும் அதிரடி கருத்துக்களை பதிவு செய்து உலக அரங்கில் மீண்டும் புயலை கிளப்பியுள்ளார். லெபனானில் ஒரு முழுமையான போர் நிறுத்தம் சாத்தியமாகி வெற்றி பெறப் போகிறது என்றால் அதற்கு மிக முக்கிய காரணம் பெருமைக்குரிய ஹிஸ்புல்லா போராளிகளின் மாபெரும் வீரமும் அவர்களின் சமரசமற்ற போராட்டமும் எதிர்ப்பு அச்சுக்குழுக்களின் அசைக்க முடியாத ஒற்றுமையும் தான் என்று காலிபாஃப் பெருமிதத்துடன் தெரிவித்துள்ளார். போராக இருந்தாலும் சரி அல்லது தற்போது பேசப்படும் போர் நிறுத்தமாக இருந்தாலும் சரி, ஈரானும் ஆயுதமேந்திய எதிர்ப்பு அச்சுக்குழுக்களும் வெவ்வேறல்ல, நாங்கள் அனைவரும் ஒரே சக்திதான் என்று அவர் ஆணித்தரமாக பிரகடனப்படுத்தியுள்ளார். இந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்திற்கு அமெரிக்கா முழுமையாக கட்டுப்பட வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ள காலிபாஃப், அமெரிக்கா தனது இஸ்ரேலுக்கு தான் முன்னுரிமை என்ற மாபெரும் ராஜதந்திர தவறை திருத்திக் கொண்டு உடனடியாக பின்வாங்க வேண்டும் என அமெரிக்காவை மிக மிக கடுமையாக எச்சரித்துள்ளார். ஈரானிய தலைமை பொறுப்பில் முன்னிலைக்கு வந்துள்ள காலிபாஃப் ஹிஸ்புல்லா போன்ற ஆதரவு குழுக்களை ஈரான் ஒருபோதும் கைவிடாது என்பதை உலகிற்கு மீண்டும் ஒருமுறை நெஞ்சை நிமிர்த்தி உறுதி செய்துள்ளார். அமெரிக்காவுடன் சமரச பேச்சுவார்த்தைகள் நடந்தாலும் இஸ்ரேல் மீதான ஈரானின் அடிப்படை நிலைப்பாடு துளி கூட
கூட மாறவில்லை என்பதையே இது காட்டுகிறது. அமெரிக்கா மற்றும் ஈரானுக்கு இடையிலான போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகள் மீண்டும் சூடுபிடித்துள்ள நிலையில் அமெரிக்காவின் ரகசிய தூதுவரான பாகிஸ்தான் ராணுவ தளபதி மாபெரும் செய்தியுடன் தற்போது ஈரானிய தலைநகர் தெஹ்ரானை சென்றடைந்துள்ளார். ஈரானிய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்சி பாகிஸ்தான் ராணுவ தளபதி அசீம் முனீர் தலைமையிலான உயர்மட்ட பிரதிநிதிகள் குழுவை தெஹ்ரானில் அதிகாரப்பூர்வமாக வரவேற்று பேச்சுவார்த்தைகளை தொடங்கியுள்ளார். பாகிஸ்தானின் இந்த உயர்மட்ட குழு அமெரிக்க தலைநகர் வாஷிங்டனில் இருந்து ஈரானுக்கான ஒரு மிக முக்கியமான புதிய ரகசிய செய்தியை கொண்டு வந்துள்ளதாக ஈரானிய அரசு தொலைக்காட்சி அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. ட்ரம்பின் புதிய பேர திட்டம் இதில் இடம்பெற்றிருக்கலாம் என நம்பப்படுகிறது. இஸ்லாமாபாத்தில் கடந்த வாரம் நடந்த முதல் கட்ட பேச்சுவார்த்தை முற்றுபெறாத நிலையில் அமெரிக்காவுடனான இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தையை தொடங்குவதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்து இந்த உயர்மட்ட சந்திப்பில் மிக தீவிரமாக விவாதிக்கப்பட உள்ளது. அமெரிக்காவின் கடற்படை முற்றுகை ஒருபுறம் ஈரானை நெரித்தாலும் மறுபுறம் பாகிஸ்தான் வழியாக அமெரிக்கா சமரச கொடியை நீட்டுகிறது. ட்ரம்பின் மாபெரும் ஒப்பந்தம் குறித்த செய்தியை ஈரானின் உச்ச தலைவர்கள் எப்படி ஏற்றுக்கொள்ளப் போகிறார்கள் என்பதில்தான் வளைகுடா போரின் இறுதி முடிவு அடங்கியுள்ளது. நடந்த தொலைபேசி உரையாடலில் பரபரப்பு. வளைகுடா மற்றும் ஹார்முஸ் ஜலசந்தியில் அமெரிக்கா மேற்கொண்டு வரும் தொடர் ஆத்திரமூட்டும் நடவடிக்கைகளுக்கு மிக பயங்கரமான விளைவுகளை சந்திக்க நேரிடும் என ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்சி மாபெரும் எச்சரிக்கை விடுத்துள்ளார். ஈரானின் இஸ்னா செய்தி நிறுவனம் வெளியிட்டுள்ள அறிக்கையின்படி சீன வெளியுறவுத்துறை அமைச்சர் வாங் யி உடனான தொலைபேசி உரையாடலின் போது அராக்சி இந்த எச்சரிக்கையை விடுத்துள்ளார். ஹார்முஸ் ஜலசந்தியில் அமெரிக்காவின் ஆத்திரமூட்டும் நடவடிக்கைகள் பிராந்தியத்தில் மிகவும் ஆபத்தான விளைவுகளை ஏற்படுத்தும் என அவர் கடுமையாக சாடியுள்ளார். சர்வதேச வர்த்தகத்திற்கு மிக முக்கியமான இந்த நீர்வழி பாதைகளில் அமெரிக்க படைகள் தொடர்ந்து குவிக்கப்படுவது நிலைமையை மேலும் சிக்கலாக்கும் என்றும் இது ஒட்டுமொத்த மத்திய கிழக்கின் பிராந்திய ஸ்திரத்தன்மைக்கே நேரடி அச்சுறுத்தல் என்றும் ஈரான் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. இந்த உரையாடலின் போது போர்க்காலங்களில் ஈரானிய மக்கள் காட்டி வரும் மாபெரும் மன உறுதியையும் சகிப்புத்தன்மையையும் சீன வெளியுறவுத்துறை அமைச்சர் வாங் யி வெகுவாக பாராட்டியுள்ளார். மேலும் போர் நிறுத்தத்திற்கான ராஜதந்திர முயற்சிகளை முன்னெடுக்கவும் போரை முடிவுக்கு கொண்டு வரவும் பெய்ஜிங் முழுமையாக உதவ தயார் என சீனா உறுதியளித்துள்ளது. அமெரிக்காவின் கடற்படை முற்றுகையால் ஹார்முஸ் ஜலசந்தி கொதிநிலையில் இருக்கும் வேளையில் சீனாவின் இந்த வெளிப்படையான தார்மீக ஆதரவு ஈரானுக்கு மாபெரும் ராஜதந்திர பலத்தை கொடுத்து அமைதி பேச்சுவார்த்தைகள் ஒருபுறம் நடந்தாலும் அமெரிக்காவின் சீண்டல்கள் எல்லை மீறினால் வளைகுடாவில் அடுத்த கட்ட மோதல் வெடிப்பது உறுதி.